மிகவும் கடுமையான ஒரு போர் முடிந்து கைதிகள் அனைவரும் ஒரு இடத்தில் திரட்டப்பட்டிருந்தனர். அந்த கூட்டத்தில் ஒரு தாய் தனது கைக்குழந்தையை தொலைத்துவிட்டு பித்து பிடித்தவள் போல் தேடிக்கொண்டிருந்தாள். அவள் கண்ட இடமெல்லாம் ஓடினாள். இறுதியில் ஒரு ஓரத்தில் தன் குழந்தையை கண்டெடுத்தாள். ஓடிச் சென்று அந்த பிஞ்சு உடலை வாரியணைத்து முத்தமிட்டு அதற்கு பால் புகட்டினாள். இதை கவனித்துக் கொண்டிருந்த எம்பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் தன் தோழர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார்கள். தோழர்களே, இந்த பெண் தான் உயிராக நேசிக்கும் இந்த குழந்தையை தன் கையாலேயே நெருப்பில் தூக்கி எறிவாள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? தோழர்கள் திடுக்கிட்டு, இல்லை அல்லாஹ்வின் தூதரே, அவளால் ஒருபோதும் அதை செய்ய முடியாது என்று பதிலளித்தனர். அப்போது நபியவர்கள் கூறினார்கள், இந்த தாய் தன் குழந்தையின் மீது வைத்திருக்கும் அன்பை விட அல்லாஹ் தன் அடியார்கள் மீது அதிக அன்பு கொண்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் கருணையை 100 பகுதிகளாக பிரித்தான். அதில் ஒரே ஒரு பகுதியை மட்டும் பூமிக்கு இறக்கினான். அந்த ஒரு பகுதியை கொண்டுதான் படைப்புகளும் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுகின்றனர். அது எந்த அளவுக்கென்றால், ஒரு கால்நடை தனது குட்டியின் மீது கால் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தன் காலை தூக்கிக் கொள்கிறதே, அதுவும் அந்த ஒரு பங்கு கருணையினால்தான். மீதமுள்ள 99 பங்கு கருணையை தன் வசமே வைத்துள்ளான். அதை கொண்டு மறுமை நாளில் தன் அடியார்களுக்கு அவன் அருள் புரிவான். ஆதாரம் சஹீஹ் புகாரி 6000. நாம் தவறு செய்தாலும் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு திரும்பும்போது அவன் அந்த 99 பங்கு கருணையோடு நம்மை வரவேற்க காத்திருக்கிறான்.